ஸ்பாட்டுக்கு போனதும் பாலையாவோட இந்த உறுப்ப தொட்டுறணும். இல்லன்னா டார்ச்சர் பண்ணுவாரு. தெலுங்கு சினிமாவுல இப்போதைய சர்ச்சைக்குரிய நடிகரா பார்க்கப்பட்டு வரவர் தான் நந்தமூரி பாலகிருஷ்ணா. இவர பாலையா அப்படின்னு அழைக்கிறதும் உண்டு. சமீபத்துல இவர் நடிகை அஞ்சலிய மேடையில பிடிச்சு இழுத்து தள்ளுனது ரொம்ப பெரிய விவகாரமா பேசப்பட்டு வந்துச்சு. அந்த வீடியோ சமூக வலைதளத்துல பரவி ஒரு நடிகைய இந்த அளவுக்கா இழிவுபடுத்துறது அப்படின்னு நிறைய பேரு அவரை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ பிரபல சர்ச்சைக்குரிய விமர்சகர் ஆனந்தகன் பேட்டி ஒண்ணுல பாலையா பத்தி ஒரு ரகசியத்தை உடைச்சிருக்காரு. தெலுங்கு சினிமாவுல ரொம்ப பெரிய நட்சத்திர நடிகரான பாலையா பிரபலமான நடிகர், அரசியல்வாதி அப்படின்னு இருந்துட்டு வராரு. இவர் ஆந்திராவுல முதலமைச்சரா இருந்த ராமாராவ் அவங்களோட 6வது பையன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். குழந்தை நட்சத்திரமா படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்ச இவரு தன்னோட குடும்ப பின்னணியையும் வாரிசு நட்சத்திர குடும்பத்தையும் சேர்ந்தவர் அப்படிங்கறதால பல்வேறு ஹிட் படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு. இப்போ 63 வயசாகிற இவரு இன்னும் ஹீரோவாவும் கௌரவ தோற்றத்திலையும் நடிச்சிட்டு வராரு. திரைப்படங்கள்ல ஒரு நொடி நேரத்துல 100 பேரை அடிச்சிடுவாரு. அதிரடியான ஆக்ஷன் காட்சிகள்ல நடிச்சு டோலிவுட் சினிமாவையே அலற வச்சிருவாரு பாலையா. இவரோட வயசுக்கும் இவர் நடிக்கக்கூடிய காட்சிக்கும் சம்பந்தமே இல்லாத வகையில அதிரடியான சண்டை காட்சிகளை கூட அசால்ட்டா நடிச்சிருவாரு. இவரோட திரைப்படங்கள் வெளியானாலே டோலிவுட் சினிமாவுல ரொம்ப பெரிய அளவுல கலெக்ஷன்ஸ் அள்ளும். இதனால இவர் தெலுங்கு சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டு வராரு. இதுக்கிடையில அப்பப்போ ரொம்ப பெரிய சர்ச்சைகள்ல சிக்கிறதையும் வழக்கமா வச்சிருக்காரு பாலையா. அப்படிதான் சமீபத்துல கிருஷ்ண சைதன்யா இயக்கத்துல உருவாயிருக்கக்கூடிய கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படிங்கிற படத்தோட அறிமுக விழாவுல சிறப்பு விருந்தினரா பாலையா கலந்துக்கிட்டாரு. அப்ப அவரு நடந்துகிட்ட விதம் தான் ஒட்டுமொத்த இந்திய சினிமா ரசிகர்களையும் ரொம்பவே மோசமான விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. அதாவது அந்த மேடையில நடிகை அஞ்சலி, நேஹா ஷெட்டி இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்த படக்குழுவோட நின்னுக்கிட்டு இருந்த சமயத்துல பாலையா அஞ்சலிய கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு அஞ்சலி ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்ததால மெதுவா நகர்ந்திருக்காங்க. உடனே கடுப்பான பாலகிருஷ்ணா சட்டுன்னு அஞ்சலியை தள்ளி விட்டாரு. இதனால அவங்க தட்டு தடுமாறி விழாம சமாளிச்சு நின்னாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வெளியாகி ரொம்ப பெரிய பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பாலையாவை நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் இப்படியா இருந்த சமயத்துல இது பத்தி பலரும் பாலையாவோட மோசமான குணம் இதுதான் அப்படின்னு வெளிப்படையாவே இதுவரைக்கும் அவரை பத்தி வெளிவராத தகவல்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் இப்போ பிரபல சர்ச்சைக்குரிய விமர்சகரான அந்தகன் சமீபத்துல பேட்டி ஒண்ணுல நயன்தாரா கிட்ட பாலையா நடந்துகிட்ட விதத்தை பத்தி பேசி அதிர வச்சிருக்காரு. அதாவது யாரா இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்ததும் பாலையாவோட கால் விரலை தொட்டு ஆசிர்வாதம் வாங்கிக்கணும். அதை மட்டும் செஞ்சுட்டா அவரோட படத்துல நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கு டார்ச்சர் கொடுக்கவே மாட்டாரு. அவருக்கு நாம மரியாதை கொடுக்கறோம், மதிப்பு கொடுக்கறோம் அப்படிங்கறது அவருக்கு உணர்த்திட்டா போதும். இத நடிகை நயன்தாரா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4 படங்கள்ல பாலையாவுக்கு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஒரு தடவை கூட நயன்தாராவை எந்த விதத்திலையும் டார்ச்சர் செஞ்சது கிடையாது பாலையா அப்படின்னு ஊடக பிரபலம் அந்தணன் பேட்டி ஒண்ணுல சொல்லியிருக்காரு.